ஒரு ஊர், அங்க ஒரு ஆள், அவனுக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனை. அது என்னங்கிறத இந்த கதையில பார்ப்போம். அவன் பேரு குப்புசாமி. அவனை எல்லாரும் தொப்பிசாமி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த தொப்பிக்கும் அவனுக்கும் மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்கு. எப்பயுமே அந்த தொப்பியை அவன் விடமாட்டான். அது ஒரு பழைய தொப்பி. அந்த தொப்பியை எப்பயும் அவன் கூடயே வச்சிருப்பான். எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, ஏன்பா இது ஒரு புது தொப்பி தான் வாங்கிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன்கிட்ட காசு இல்லாமலாம் கிடையாது, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் ஏலை எடுத்து அதை விற்பனை செய்யறது தான் அவனுடைய தொழில். இது மாதிரி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாட்டில்களை ஏலை எடுக்கிறப்ப ஒரு சென்ட் பாட்டில் அவருக்கு கிடைச்சிருச்சு. இந்த சென்ட் பாட்டில் எப்படியாவது வியாபாரம் பண்ணி காசு பார்த்துடணும்னு என்ன பண்றான், அந்த சென்ட் பாட்டில் ஒரு சின்ன சின்ன பாட்டிலுக்குள்ள அந்த சென்ட்டை பூரா நிரப்பி அவனுடைய வீட்டு ஜன்னல்ல அடுக்கி வச்சிடறான். இப்போ அந்த குப்புசாமியோட நண்பன் வர்றான். ஏன்பா உன்னை தான் அந்த ஊரே கிண்டல் பண்ணுது, நீ ஒரு புது தொப்பி தான் வாங்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப குப்புசாமி சொல்றான், இல்ல இந்த சென்ட் பாட்டில் ஒண்ணு கிடைச்சிருக்கு, இது வியாபாரம் ஆன உடனே ஒரு புது தொப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோட்டையும் சரி நம்ம 2 பேரும் குளிக்க போவோம் அப்படின்ட்டு 2 பேரும் ஆத்தங்கரைக்கு குளிக்க போறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற நீதிபதி ஒருத்தர் அந்த ஆத்தங்கரையில குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு தொப்பி வச்சிருக்காரு, அது ரொம்ப விலை உயர்ந்த தொப்பி. இப்ப குப்புசாமியும் அவருடைய நண்பரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குப்புசாமியோடைய தொப்பிய காத்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அது ஒரு முள்ளு போய் சிக்கிக்குச்சு. இப்ப குப்புசாமி குளிச்சுட்டு வந்து பாக்குறாரு, தொப்பியை காணோம். அப்ப குப்புசாமி நினைச்சுக்கிறாரு, இது நம்ம நண்பருடைய வேலை தான் போல அப்படின்ட்டு சுத்தி முத்தி தொப்பியை தேடுறாரு. தொப்பி கிடைக்கல. அப்ப இந்த நீதிபதியுடைய தொப்பி பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு அந்த தொப்பி எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டார். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பாக்குறாரு, தொப்பியை காணோம். இப்ப நீதிபதி நேரா காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்கறாரு. காவலர்கள் எல்லாம் வந்து அங்க தேடி பாக்குறாங்க, விசாரிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு முள் புதர்ல தொப்பி கிடைக்குது. அது யாருடைய தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல எல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு தான் எல்லாருக்கும் தெரியுமே இது வந்து குப்புசாமியுடைய தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் இது குப்புசாமியுடைய தொப்பின்னு சொல்லியும் நேரா குப்புசாமிய போலீஸ்காரங்க எல்லாம் விசாரிக்க போறாங்க. அங்க வந்து குப்புசாமி அந்த தொப்பியை மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நேரா குப்புசாமியை பிடிச்சு அந்த நீதிபதி முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அப்ப நீதிபதி வந்து அவருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிச்சிடுறாரு. ஒரே வெறுப்புல நடந்து வந்துகிட்டு இருந்த குப்புசாமி பக்கத்துல ஒரு ஏரியை பாக்குறாரு. ஏரியை பார்த்த உடனே இந்த தொப்பி வந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு, அந்த தொப்பியை தூக்கி அந்த ஏரியில விட்டு எறிஞ்சிடுறாரு. அந்த ஏரியில போய் விழுந்துருக்கு. இப்போ அங்க மீன் பிடிக்க வந்த மீனவர்கள் அவங்க வலையில இந்த தொப்பி மாட்டிருது. இந்த தொப்பிய வந்து என்ன பண்றாங்க, அந்த மீனவர் வந்து போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த தொப்பியை தூக்கி எறிஞ்சிடுறாரு. தூக்கி எறிஞ்ச தொப்பி நேரா வந்து குப்புசாமியோட வீட்டு ஜன்னல்ல உடைச்சுக்கிட்டு உள்ள விழுகுது. அந்த ஜன்னல்ல அடுக்கி வச்சிருந்த சென்ட் பாட்டில் எல்லாம் உடைஞ்சு அந்த சென்ட் எல்லாமே வீணா போயிடுது. இப்ப மேலும் வெறுப்பாயிடுறாரு, இந்த தொப்பியால இன்னும் நம்மளுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வரும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த தொப்பி என்ன பண்றாரு, ஒரு குழியை தோண்டி புதைக்கிறார். இவர் புதைக்கிறத பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணிட்டான், ஏதோ புதையல் தான் புதைச்சு வைக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு நேரா போலீஸ் கிட்ட சொல்லிடுறான். போலீஸ் மறுபடியும் வருது. மறுபடியும் குப்புசாமியை விசாரிக்குது. தோண்டி பார்த்தா அவருடைய பழைய தொப்பி. ஊரே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ என்னடா இதோட பெரிய ரோதனையா போச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, நேரா ஒரு தண்ணி தொட்டிக்கு போய் கல்லை கட்டி அந்த தண்ணி தொட்டிக்குள்ள இந்த தொப்பியை போட்டுறாரு. கொஞ்ச நாள் ஆகுது. ஆன உடனே ஒரு நாள் ஊர்ல எங்கேயுமே தண்ணி வரல, எங்கேயோ பைப் அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாநகராட்சிக்காரங்க எல்லாம் வந்து சோதனை பண்ணி பாக்குறாங்க. அங்க வந்து ஒரு தொப்பி வந்து அடைச்சிருக்கு. என்னடான்னு பார்த்தா நம்ம குப்புசாமியுடைய தொப்பி. மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் நிக்கிறாங்க நீதிபதி முன்னாடி. மறுபடியும் ஃபைன் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் கோபத்துல என்ன பண்றாரு, அந்த தொப்பியில பெட்ரோலை ஊத்தி ஒரு தீபத்தை பொருத்தி எரிச்சு ஒரு வீட்டு ஜன்னல் வழியா தூக்கி எறிகிறார். அது நேரா போய் பக்கத்து வீட்டுல இருக்கிற குடிசையில எல்லாம் பிடிச்சு அந்த ஊரே தீப்பத்தி எரியுது. இப்ப இவருடைய இந்த தொப்பி மீது இருந்த ஆசையினால ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு. அவருடைய இத்தனை வருஷமா அவரு சேர்த்து வச்ச அத்தனை சொத்து எல்லாமே போயிருச்சு. இப்ப இந்த கதைய மலை அடிவாரத்துல மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு சன்னியாசி தன் சீடர்கள் முன்னிலையில சொல்லிக்கிட்டு இருக்கு. இவர் சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு சீடர் கேட்கிறாரு, இப்ப அந்த
குப்புசாமி எங்க இருக்காருன்னு சொல்லி கேக்குறப்ப அந்த குப்புசாமி உங்கள்கிட்ட இந்த கதையை பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த குப்புசாமியே நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த குப்புசாமி கிட்ட இருக்கிற தொப்பி மாதிரியே நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒரு தொப்பி இருக்கு. அந்த தொப்பி தான் நம் ஆசை. இந்த ஆசை என்பது ஒரு மாயை. இந்த மாயை பலரிடமும் ஒரு பலவீனமாக இருக்கிறது. அதாவது மெய்ஞானம் கிடைக்கும் பொழுது இது போன்ற மாயைகள் எரிந்துவிடும். அதுதான் நம்ம இந்த கதையில தெரிஞ்சுக்கிறோம். இப்படிதான் நம்ம நண்பர் ஒருத்தர் வேகமா ஓடி வந்தாரு. ஓடி வந்து கிணத்து பக்கத்துல நின்று போட்டிருந்த செருப்பை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டார். கிணத்துக்குள்ள போட்டு வெறுங்கல்ல நடக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க வேகமா ஓடி வந்து கிணத்துல செருப்பை போட்டு நீங்க வாட்டி நடந்து போறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சொன்னாரு, இல்ல இந்த செருப்புக்கு சொந்தக்காரர் பின்னாடி வெட்டிட்டு வர்றாரு, அதனாலதான் போட்டேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போனார்.